ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்றைய சுப்பிரபாத பொழுதிலே சுப்பிரபாதம் என்றால் என்ன? இன்றைய சுப்பிரபாதத்திலேயே கேள்வியே சுப்பிரபாதம். ஆக நமக்கு சுப்பிரபாதத்திலேயே ஒரு சுப்பிரபாதம் கிடைச்சது. பிரபாதம் சுப்பிரபாதம், தர்ஷனம் சுதர்ஷனம், கந்தம் சுகந்தம், பிரதாயம் சம்பிரதாயம் சத் சம்பிரதாயம். இதுக்கெல்லாம் முன்னொட்டு ப்ரஃபிக்ஸ்னு பேர். தர்ஷனம்னா அழகியது, சுதர்ஷம்னா மிக மிக அழகியது, கந்தம்னா நல்ல மனம், சுகந்தம்னா நறுமணம், பிரதாயம் கொடுத்தல், சம்பிரதாயம் பரம்பராய கொடுத்தல், சத் சம்பிரதாயம் மிக மிக சிறந்த முறையில் கொடுத்து கொண்டே வருதல். அதுபோலத்தான் பிரபாதம் காலை பொழுது, சுப்பிரபாதம் இனிய அழகிய காலை பொழுது. எல்லோருக்கும் ஒவ்வொரு நாளுமே விடியும் பொழுது நல்ல விடியலாக இருக்க வேண்டும். நாம் நாளை ஒரு வேலையிலே சேரப்போகிறோம். நமக்கு நாளைக்கு ஒரு நல்ல ஒரு சுபமங்கலமான காரியம். அந்த நாள் ராத்திரி நினைச்சுப்போம், நமக்கு நாளைக்கு நல்லா விடிய போறது, நமக்கு நாளைக்கு சுப்பிரபாதம். மதுரை ஊர்ல ரொம்ப நாளா ஒருத்தர் இருந்தார், காவல்துறை அதிகாரியா. அவருக்கு 10 வருஷமா அந்த டியூட்டி விஷயமா வெளியூர் போட்டுருவா. ஏப்ரல் மே மாசம் மாத்தி மாத்தி வரும் எலெக்ஷன் தேர்தல். 10 வருஷம் ஆச்சு. இந்த அழகர் உற்சவத்துல கலந்துக்கவே முடியல. அவருக்கு பெரிய துக்கம் அடைஞ்சிட்டார், அழகரை சேவிக்கலன்னு. இந்த வருஷம் சித்திரை மாசம் பிறந்துருத்து. உற்சவத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அந்த ஒரு வாரம் லீவு போட்டுணும்னு சொல்லி விடுமுறை சீட்டு எழுதி, விடுப்பு கடிதம் எழுதி நேர அதிகாரிகிட்ட கொண்டு கொடுக்கிறார். இல்ல, நான் உமரை விடுமுறையில் அனுப்ப முடியாது, உமருக்கு டியூட்டி இருக்கு. இந்த வருஷம் திருமலையிலேருந்து அழகர் இறங்கி திரும்ப திருமலைக்கு ஏறுற வரைக்கும், தெற்கு திருமலைன்னு பேரு, திருமாலிஞ்சோலைக்கு, திருமலையிலிருந்து அழகர் இறங்கி மதுரை வீதி முழுக்க அவர் நடந்து சென்று மதுரை முழுக்க சுற்றி பின்பு அவர் திருமலைக்கு போய் சேர்ற வரைக்கும் நீர் ஒரு பாதுகாப்பு அதிகாரின்னு சொல்லிட்டார். அவருக்கு பரம சந்தோஷமா ஆகிப்போச்சு. அவருடைய அளவற்ற மகிழ்ச்சி. நான் அழகரை சேவிக்கணும்னு போறேன், எனக்கு இப்போ அது ஆன் டியூட்டியாவே கிடைச்சிருத்து. இப்ப பக்கத்துல இருந்து அழகரை சேவிக்கலாம், அழகர் பிரசாதம் கிடைக்கும், அழகருக்கு போட்ட மாலையை போடுவா. அப்படி ஒரு சந்தோஷம். யார் அந்த அழகன்னு கேள்வி. அவன் தாண்டா கண்ணன். அந்த கண்ணனை ஒருத்தர் சேவிக்க ஆசைப்பட்டார். அப்படி ஆசைப்பட்டு ரொம்ப நாள் அவர் இருந்தார். அவரால் அங்கவே திருவாய்ப்பை வாடி போய் கண்ணனை சேவிக்க முடியல. திடீர்னு கம்சன் கூட்டான். அக்ரூரே வாரும்னா, அவர் ஒரு மந்திரி கம்சன். நீர் நாளை திருவாய்ப்பாடி சென்று பலராமனையும் கண்ணனையும் தனுர்யாகத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்று சொன்னான். அன்றைய ராத்திரி பொழுது புறப்பட்டார் அக்ரூரர். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அத்தியமே பலம் ஜன்ம சுப்பிரபாதம் என்று சுப்பிரபாதங்கிற சப்தத்தை சொல்ற. அக்ரூர் திருவாக்கல வந்துதான் அந்த சுப்பிரபாதங்கிற சப்தமே வந்தது. அப்ப முதல்ல சுப்பிரபாதம்னு சொன்னது யாரு? அன்னைக்கு ராத்திரி புறப்படுறார் மதுரையிலேருந்து. அத்தியமே சபலம் ஜென்ம சுப்பிரபாதா பவன் நிஷா. அப்ப இந்த ராத்திரி பொழுது முடிந்து எனக்கு வரக்கூடிய காலை பொழுது சுப்பிரபாதமா இருக்கு அப்படின்னு அக்ரூர் திருவாக்கிலேருந்து வந்ததுதான் இந்த சுப்பிரபாதங்கிற சப்தம். விஷ்ணு புராணத்துல பராசர மகரிஷி காமிச்சு கொடுத்திருக்கார். அப்ப சுப்பிரபாதம் அப்படின்னு முதல்ல சொன்னது அக்ரூரர். திருவாய்ப்பாடிக்கு சென்றார், கண்ணனையும் பலராமனையும் சேவித்தார். அன்னைக்கு ராத்திரி ஒரே கட்டில மத்தியத்துல அக்ரூரர், அந்த 2 பக்கமும் கண்ணனும் பலராமனும் மாத்தி மாத்தி உதைக்க 2 இரவு அவர் தூங்கல. நிஜமாவே அன்றைய பொழுது அவருக்கு சுப்பிரபாதமாக அமைந்தது. அப்பேற்பட்ட அந்த அக்ரூரர் கண்ணனையும் பலராமனையும் அழைத்து கொண்டு சென்றார். அவருக்கு நல்ல ஹிருதயம், அதுக்குத்தான் அக்ரூரகான்னு பேர். அவ்வளவு பகவத் பக்தி. ஆனா அவர் வந்த காரியம் என்ன? பலராமனையும் கண்ணனையும் ஆய்ப்பாடியை விட்டு மதுரைக்கு அழைச்சிட்டு போகணும். அதுக்காக இந்த ஆய்ச்சிமார்களுக்கெல்லாம் அக்ரூரகா ஹிருதய குரூரகா, ரொம்ப கொடூரமான இதயத்தை உள்ளவனா ஆயிட்டார். ஆனா அக்ரூர் அப்படி இல்லை, அவருக்கு ரொம்ப பகவத் பக்தி. அப்ப இந்த சுப்பிரபாதங்கிற அந்த சப்தம் முதல்ல அக்ரூரர் திருவாக்கில் வந்தது. அதைத்தான் எண்ணி எண்ணி அவர் கொண்டாடுறார். அத்தியமே சபலம் ஜென்ம சுப்பிரபாதா பவன் நிஷா. அப்ப அந்த சுப்பிரபாதங்கிற சொல்ல முதல்ல எடுத்து சொன்னதே அக்ரூரர் தான்.
அதை பத்தி ஒரு அழகான சூத்திரம் இருக்கு ஆச்சாரிய ஹிருதயத்துல சுப்பிரபாதத்தை பத்திய. விஸ்வாமித்ர விஷ்ணு சித்த துளசி பிருத்தியரோடு உள்கலந்து தொழுகுலமானவன் பிராமண வேள்வி குறை முடித்தமையும். அப்போ முதல்ல ராமனை எழுப்புறார் விஸ்வாமித்திரர். கௌசல்யா சுப்ரஜா ராமா, கௌசல்யா சுப்ரஜா ராமா, பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. கௌசல்யா சுப்ரஜா, மண்ணு புகழ் கௌசலைதன் மணி வயிறு வாய்த்தவனே. இவனை பெற்ற வயிறுடையாள் என்ன நோன்பு நோற்றாலோ இவனை பெற்ற வயிறுடையாள். அதுபோலத்தான் இதுவும். அவருடைய திருவயிற்றுக்கு பல்லாண்டு பாடுறார். கௌசல்யா சுப்ரஜா, கௌசல்யா சுப்ரஜா. அதுக்கப்புறம் விஷ்ணு சித்தர் ஆயரேரே அம்ம முன்ன துயிலழாயே, அங்க அவர் பாடினார் விஷ்ணு சித்தர். விஷ்ணு சித்தர் பாடினா ஆண்டாலும் பாடணுமே. நீலாதுங்க ஸ்தனகரி தடி சுத்தம். ஆழ்வார்களை பிறப்பிச்ச உடனே எம்பெருமான் படத்துக்கு போயிட்டானா. இனிமே காரியத்தை ஆழ்வார்கள் பார்த்துப்பான். இல்ல இன்ன காரியாலன்னு எழுப்புறா. ஆமா, அம்பரமே சந்நீரே சோரை அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தினாய். கொம்மனார்க்கெல்லாம் கொழுந்தே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். உம்பர் கோமானே உறங்காதிருந்திராய் செம்பல் கைடி செல்வா பலதேவா. எல்லாரையும் எழுப்புறா. ஆனா எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அவளை எந்திரின்னு சொல்லல. ஏன்னா சில திருமாளிகையில ஸ்திரீகள் எந்திரிச்சாதான் காரியம் நடக்கும். சில திருமாளிகையில புருஷா எந்திரிச்சாலே காரியம் நடந்துடும். ஸ்திரீகள் படுத்துட்டே காரியத்தை முடிச்சிருவா. அதான் எம்பெருமாட்டி யசோதா அறிவுராயின்னு சொல்ற. அப்ப அந்த இடத்துல ஆண்டாரும் எழுப்பியிருக்கா. அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு தொண்டரடி பொடி ஆழ்வார் எழுப்பியிருக்கார். அதுக்கப்புறம் கடைசியா உட்கலந்து தொழுகுலமானவன் பிராமண வேள்வி குறை முடித்தமையும். அப்பேற்பட்ட இந்த சுப்பிரபாதம் தான் பிரம்ம ராட்சசா போன ஒரு பிராமணனுக்கும் சாப விமோச்சனம் கொடுத்தது. அது நம்பாடுவான் சரித்திரம். காலங்காத்தால பிராமே முகூர்த்தத்துக்கு முன்னால போய் கைசிக பண்ணால பாடி அது ஒரு சுப்பிரபாதம் பாடினார் நம்பாடுவான். அது மூலயமா ஒரு பிராமணனுக்கு சாபம் தீர்ந்தது. அப்போ எல்லா திருக்கோயிலையும் சுப்பிரபாதத்துக்கு அவ்வளவு விசேஷம் சொல்லியிருக்கு. இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு சுப்பிரபாதத்தை பத்தி சொல்ல. வெங்கடேச சுப்பிரபாதம், பராங்குஷ சுப்பிரபாதம். அப்ப எல்லாருக்கும் சுப்பிரபாத நோக்கம் என்ன? இன்றைய பொழுது இனிதாக விடிய வேண்டும். அப்ப அந்த சுப்பிரபாதத்துக்கு ஜெயம் சொல்லணும். ஜெய ஜெய சுப்பிரபாதம் அரவிந்த விலோச்சனதே, ஜெய ஜெய யாதவாத்ரி சிகரோஜ்வல தீபகரே, ஜெய ஜெய பாஷ்யகார கிருதமங்கள பக்தனிதே, ஜெய ஜெய தேவதேவ வினுதான் அபிநந்தயனஹா, ஸ்ரீ கல்யாணி விலசத் எதிகிரி நாராயணார்த்தி கல்பதரோ சம்பத்குமார பவதே நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம்னு சொல்லி இந்த சுப்பிரபாதத்துக்கே ஜெயம் சொன்ன திவ்ய கஷேத்திரம் இந்த திருநாராயணபுரத்து கஷேத்திரம். அதனால இங்க சீக்கிரமா எல்லாரும் எழுந்தருளி இங்க ஒரு சுப்பிரபாதத்தை சொல்லணும். இங்க சுப்பிரபாதம் சொல்றது ரொம்ப விசேஷம். எல்லாரும் 4 மணிக்கு சொல்ல வேண்டாம் சுப்பிரபாதத்தை, கவலைப்படாதீங்க. இங்க 9 மணிக்கு தான் சுப்பிரபாதம், 8:45 தான் சுப்பிரபாதம் ஆகும். முதல்ல எம்பெருமானாருக்கு திருவாராயணம் ஆகும். முதலியாண்டான ஸ்வீகரிச்சுக்கலாம். எம்பெருமானார் திருவடி தாமரை அந்த திருத்துவசிய தலையில சூடிக்கலாம். எம்பெருமான் ஸ்ரீபாத தீர்த்தம் சாதிக்கப்படும். பஞ்சசம்ஸ்காரம் ஆனவர்களுக்கு மட்டும் எம்பெருமானார் ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கிண்டு அப்புறம்பே திருநாராயணனுக்கும் செல்வநாயனுக்கும் சுப்பிரபாதம் சொல்றோம். அப்பேற்பட்ட மிக மிக நிறைய விசேஷம் இந்த சுப்பிரபாதத்துல இருக்கு. ஏதோ அடியேன் அதுல கொஞ்சம் சொன்னேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் திருநாராயணபுரம் வரணும். இந்த சுப்பிரபாதத்துக்காவது இங்க ஜெய ஜெய சுப்பிரபாதம்னு சொல்லணும்.